படாது மழை பெய்தாலும் விடாது வந்திருக்கின்ற மீடியா பீப்புள் அனைவருக்கும், அதை அழகாக ஏற்பாடு செய்திருக்கிற பிஆர்ஓ ரியாஸ் சாருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல படங்கள், ஜனரஞ்சகமான படங்கள், வித்தியாசமான படங்களை தரணும் அப்படின்னு களம் இறங்கியிருக்கிற இந்த பிடிஜி யூனிவர்சல் கண்டிப்பாக இதே ரூட்டில் போனாங்கன்னா எதிர்காலத்தில் ஒரு ஏவிஎம், ஒரு பிரசாத் அண்டு வாகினி இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது. அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் பாபி பாலச்சந்திரன் சாருக்கும், ஹெட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கிற மனோஜ் பினோ சாருக்கும் ரொம்ப நன்றி. சில மாதங்கள் என்னுடைய வீட்டில் உழ வைக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வருமானத்தை சொன்னேன் சார். ஸோ நீட்டான அழகான பேமெண்ட்டை கொடுத்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய இயக்குனர்கள் விக்ரம் அண்டு கேஷவ் ரெண்டு பேரும் அது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இரட்டை இயக்குனர்கள் வராங்க. கிருஷ்ணன் பஞ்சு அப்படின்னு நம்ம முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி அந்த வரிசையில் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடுவில் அழகான ஒரு புரிதல். ஏன்னா எனக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஜென்ரலாகவே வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாலும், என் வீட்டிலே பார்த்தீங்கன்னா சோஃபா இங்கே போடலாமா அங்கே போடலாம்னா என் ஒய்ஃபுக்கு எனக்கு 7 மணி நேரம் சண்டை நடந்து கடைசியில் ஒரு முடிவுக்கு வராமல் அதை முடிச்சு வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா ஒத்து வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கும். அந்தளவுக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம் இவங்களோட ரெண்டு பேருடைய ரசனையும் ஒத்து வந்து ரெண்டு பேர் சேர்ந்து அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு அற்புதமான ஜாலியான ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஆச்சரியம் என்னென்னா, ஃபஸ்ட்டு படத்துலேயே இவ்வளோ ஸ்டார் காஸ்ட், இதை வந்து அசம்பிள் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். இதில் இருக்கிற கஷ்டங்களை நான் அப்படியே கண்கூடாவே பார்த்துருக்கேன். அவர் டேட் இருந்தால் இவர் டேட்டில், இவர் டேட் இருந்தாரில் எல்லாரையும் ஒன்றா பிடிச்சி கோத்து இழுத்து நினச்ச விஷயத்த பண்ணால் அது பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணுன்ற அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கு இந்த படத்தில். சீரியஸாகவே இந்த மாதிரி படங்கள் முதல் படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண ஒரு 10 கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் ப்ரெஷர் சார் அது. ஸோ அதை ரெண்டு பேரும் முதல் படத்துலேயே சந்திச்சிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்காலத்தில் இவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ரெட் கார்பெட்டே இந்த திரையுலகத்தில் இருக்குது. அவங்க பேக்ரவுண்டும் வேறு, அப்பா அமரன் படம், பழைய கார்த்திக் சார் படம் எடுத்த ராஜேஸ்வரோட பையன் அவர். ஸோ அந்த ரத்தத்திலே இருக்குது அந்த இது. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பெரிய இடத்துக்கு வரணும். எனக்கு ஒரு நல்ல அழகான ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் காமெடி தான் இந்த இது. என்னோட பேரா வர்றது, என் கூட இருக்கிறது பிபின் குமார் தான் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு லாரல் ஹார்டி காம்பினேஷன்ஸ் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது படத்தில் நடித்ததை தாண்ட எனக்கு கேரவன் மேட்டும் எனக்கு பிபின் குமார் தான். சில நேரம் கேரவன் வந்து டபுள் டோர் வரும், சில நேரத்தில் 4 டோர்லாம் வச்சு வரும். உள்ளுக்குள்ளே இடமே இருக்கிறதே இருக்கும். மனோபாலாவே படுத்தாருன்னா பாதி பாடி வெளியில் இருக்கிற அளவுக்கு ஒரு கேரவனாக இருக்கும். அதில் பிபின் குமார் இருக்கார் இல்லையா, நல்ல வசதியாக உட்காந்துட்டு வாங்க சாம்ஸ் வந்து உட்காருங்க அப்படிம்பாரு. இவருக்கு நடுவில் பூந்து சிக்கி சின்ன பண்ண மாறத்துக்கு ஓரமாக சேரை போட்டு உட்காந்துலான்ற அளவு இருக்கும். பட் வெரி ஸ்வீட் பர்சன்ஸ். எனக்கு இந்த படத்தின் மூலிமா கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த பிபின் குமாரோடது. ரொம்ப சந்தோஷம். அதற்கு பிறகு ஒரு கூல் ஹீரோ அப்படின்னா வைபவ் சார். எப்போதுமே அவர் பந்தாவாக இருந்து பார்த்ததே இல்லை. எப்போதுமே ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கார். அவங்க அழகான ஒரு ஹீரோயின் அதுல்யா. ஸோ நல்ல சாங்கு, அதுக்கு இமான் கேரண்டியாக இருக்கார். நல்ல பாட்டு, நல்ல ஃபைட்டு, நல்ல சிரிப்பு, ஒரு ஃபன் ரைடு மாதிரி ஒரு படம். அழகாக மணிகண்டன் ராஜேஷ்லேருந்து ஆரம்பித்து ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் இதில் சும்மா அசத்தி தூள் கிளப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஜனரஞ்சகமான, பொழுதுபோக்கான, அற்புதமான ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். ஃபன்னுக்கு குறைச்சல, காமெடிக்கு குறைச்சலே இல்லை. இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தொழில்நுட்ப கலைஞர்லேருந்து அத்தனை பேரும் இதுக்காக ஒரு டெடிக்கேட்டடாக உழைச்சிருக்காங்க. எனக்கும் ஒரு திருப்தியான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. இந்த படம் வெற்றி பெற நானும் வாழ்த்துக்கிறேன். நீங்களும் வாழ்த்துங்க. தேங்க்யூ வெரி மச்.